கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா அந்த கைப்பட்ட மையே அவ்வளோ பவராக இருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மைய அது எவ்வளோ பவராக இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. அடங்கொக்கால ஒளி இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. அரசியலில் இந்த கூட்டம் அந்த கூட்டம் என்ற வரைமுறை இல்லாமல் வசவு வார்த்தைகளை ஆபாசமாக பேசுவதில் கட்டுப்பாடற்றவர் என்று எதிர்க்கட்சியினரால் அடையாளம் காட்டப்படுபவர் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா இல்ல நீ நடிகனானப்போ உங்க அப்பா தாளுக்கு சோறு போட்டு காப்பாத்தினியாடா ஆதவ அர்ஜுனாவா? அவன் காதகத்தை பிடிச்சி முறுக்கி எடுத்துனுவாங்க. இங்க என்னங்கடா நினைச்சுக்கிறீங்க? மன்னர் ஆட்சி நடக்குது, ஆட்சி நடக்குதுன்னு ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநர் RN ரவி, நடிகை குஷ்பு உள்ளிட்டோரை ஆபாசமாக பேசியதாக கைது செய்யப்பட்டார். முதலமைச்சர் சொல்றாரு கவர்னரை திட்டக்கூடாது. அந்த நீ கொடுத்த பேப்பரை ஒழுங்கா படிச்சிருந்தான்னா அவன் காலில் பூ போட்டு கையெடுத்து கூப்பிட்டு அனுப்பிச்சிருப்பேன். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. ஏன்னா இது குஷ்பு வந்து என்னோட பழைய அண்ணி. வெடிகுண்டு மாதிரி கத்தி குஷ்புவே குஷ்புவே, அது பழைய அன்னிக்காது. உடனடியாக திமுக தலைமை அவரை கட்சியில் இருந்து நீக்கியது. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். சிறையில் இருந்து வெளியே வந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இனி அப்படி பேச மாட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் கொடுத்த சில தினங்களில் மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். அன்று பேசியது போலவே தொடர்ந்து தற்போது வரை கூட்டங்களில் எதிர்க்கட்சியினரை மிகவும் ஆபாசமாக விமர்சித்து பேசி வருகிறார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. நீ கோயிலுக்குள்ள போய் கும்பிடுறதை விட கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ட்டான். நம்மளும் உண்மைதான் போல கோபுரத்தை கும்பிட்டு நம்ம போயிடுவோம். அவ்வாளெல்லாம் மணிய வாரிசு அரசியல். ஆண்மை இருக்கிறது எங்களுக்கு பிறக்கிறது, ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்ட உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். இந்த நிலையில் ஆளுநர் மற்றும் நடிகை குஷ்பு குறித்து ஆபாசமாக பேசிய வழக்கில் எழும்பூர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. அதில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் 1 வருடம், 2 வருடம், 3 மாதம் என தனித்தனியாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அதன்படி ஏக காலத்தில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிடப்பட்டது. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. இந்த உத்தரவை அடுத்து எழும்பூர் நீதிமன்றத்தில் 20,000 ரூபாய் அபராதத்தை செலுத்திய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக கூறி கால அவகாசம் கேட்டார். சார், நான் நிரபராதி சார். 1000 குற்றவாளியை தண்டிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார். அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, விதி விடாதுரா. விஜய் உங்க விஜய் கொலை பண்ண வரனா, கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றனா. பாடினாலும் திமுக காரன் தான், ஆடினாலும் திமுக காரன் தான், ஆண்டாலும் திமுக காரன் தான்டா. நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீ தான் நரி. எங்க வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணா இந்த மாதிரி உன் பொண்டாட்டி உன் பொண்ணை வந்துட்டு நிறைய பங்களாவுக்கு ரூமுக்கு அனுப்பிதான் இன்னைக்கு இந்த பதவியில இருக்கியாடா? ஏண்டா பொறுக்கி நாயே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வாயை திறந்தாலே ஆபாசமும் அவதூறும் மட்டுமே பேசும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற நபர்களை கட்சிக்குள் சேர்த்து ஊக்குவித்து வளர்க்கும் திமுக
கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக சட்ட ரீதியான தோல்விகளையும் சிக்கல்களையும் சந்தித்து வருகிறது. திமுகவின் ஆபாச மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கல. இந்த உதவாநிதியே எவ்வளவு மோசமா பேசியிருக்கான். சரி, ஜெயலலிதா அவர்களை பற்றி அவன் பேசாத வார்த்தைகள் கிடையாது, அவ்வளவு மோசமா பேசியிருக்கான். இவனுடைய தகுதி என்ன, அவங்க என்ன, அவ்வளவு மோசமா பேசியிருக்கான். அப்படின்னும் பொழுது தலை எப்படி இருக்கோ அப்படி தானே மற்றதெல்லாம் இருக்கும். அப்போது இது கருணாநிதி வகையராக்கள் கொண்டு வந்த இந்த அசிங்கத்தின் நீட்சியை இன்னைக்கு நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அக்கௌண்டபிள் ஆக்கியிருக்காங்க. ஆமாண்டா குண்டா, இவனு ஒரு கேவலமான குடும்பம். நீ என்ன சொல்ற? அல்லது திமுக ஆட்சி அகற்றுவேன்னு சொல்லியிருந்தா கூட நான் மன்னிச்சிட்டு இருப்பேன். அண்ணன் தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்க ஒப்பம் இல்ல, உங்க ஓத்தா இல்ல, இன்னொரு ஓத்தா வந்தாலும் எங்க தாத்தா பெத்த புள்ள மயிரை கூட பிடுங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. மயிலே இறகு போடல போட மாட்டீங்கடா. இதெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. மயில் வாங்கணும் எனக்கு. வீட்டுல இருந்தாலும் கேட்பாரு பாய், நோன்பு திறக்கிறது. நீ நோன்பு திறக்க வந்ததுல எனக்கு ஆட்சேபம் இல்லை, நீ கட்சி ஆரம்பிச்சதுல எனக்கு ஆட்சேபம் இல்லை. நான் கேட்கிறேன், நோன்பு கட்சி திறக்க வரப்போன் எவளோடு கட்டி புரண்டு கொண்டிருந்தான், எவள் கூட பாட்டு பாடி கொண்டிருந்தான், அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினான் சொல்லுங்களா? அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிக்கிறேன். கேட்டேன், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அந்த 2.5 மாசம் ஜெயில இருந்தேன். அதுக்கு என்ன கேள்வி? என் ஒய்ஃபு 2 பசங்களாம். நான் தான் டிகிரி படிக்கிறது வக்கீல். ஏன்னா அப்போ கலைஞர் ஐயா முதலமைச்சர் இல்லை. இந்த மாதிரி இந்த கை காலெல்லாம் விட்டு ராத்திரில வேலை, பகல்ல படிப்பு, பியூசிக்கு மேல போக முடியல. இருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது. உங்க விஜய் உயிர் எடுக்க வரனா, 20 பேரை கொல்றனா, கொண்டு புட்டு 40 லட்சம் தர்றனா, இதானே சொல்லுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பொறுக்கி பைய, அயோக்கிய பைய, மொல்ல மாதிரி முடிச்சவிக்கு கேவலமானவன், பச்சை அயோக்கியன். இதை விட பச்சை எனக்கு பேச தெரியும், சில வார்த்தைகளை பயன்படுத்த தெரியும் எனக்கு. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா சொன்னா சொல்லட்டுமா? ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருல, தாய்மார்கள் கொண்டாடும் ஆட்சி திமுக, பெண்களுக்கான ஆட்சி திமுகன்னு சொல்றாருல, வெல்லும் தமிழ் பெண்களா சொல்றாருல. ஐயா ஸ்டாலின் அவர்களே, உன் கட்சியை சார்ந்த ஒரு நபர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அந்த சிவாஜின்ற பேரை கொச்சப்படுத்துறான் அந்த பையன், அயோக்கிய பையன். அந்த நபர் உட்காந்து எங்க கட்சியினுடைய பெண் நிர்வாகிகளை குறித்து இப்படி கேவலமா பேசுறாரு. நீங்க நடவடிக்கை எடுத்தால் உண்மையிலே அப்பா, நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எம்டி டப்பா.